எஸ், டைம் டு செலிப்ரேட். இந்தடா எடுத்துக்கடா. வேணாண்ணே. அட எடுத்துக்கடா. டேய், நீங்க எல்லாம் எனக்காக எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. அதுவும் சார் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு. நீதான் முதல்ல எடுத்துக்கோ. எடுத்துக்க. ஏறா 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 ஏறா. நீ டேய் ஜானி, என்னடா உம்முன்னு இருக்க? சாப்பிடுறா. நீ உனக்காக ஸ்பெஷல் போர்ஷன்டா. சாப்பிடுங்க. என்னங்கடா நல்ல கேக்குடா, நம்ம ரெஸ்டாரண்ட் கேக் தான்டா. எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இரு, இன்னொரு பீஸ் கட் பண்றேன். சாப்பிடு. கேமரா குறா, அதுல என்னதான் இருக்குன்னு பாப்போம். என்னடா தயங்குற? குறா, இந்த பாருடா. பயங்கரமா அடியெல்லாம் பட்டு அப்படியே பயங்கரமா போராடி ஏதோ சாதிச்சுட்டு வந்திருக்காம. குடு பாப்போம். என்னடா எதுவுமே காணோம். என்னது? நோ மெமரி. என்னடா அது? என்ன டெக்னிக் அது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மெமரி கார்டு ஸ்லாட் இதானே? என்னடா மெமரி கார்டே காணோம். என்னடா இதுல போட்டிருந்த மெமரி கார்டு எங்கடா? இந்திரா, நேரம் ஆக ஆக பயமா இருக்குமா? மனசுல என்னென்னமோ யோசிக்க தோணுது. சித்தப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன அவ்வளவு சாதாரணமா விட்டுருவேனா? அவங்க புடிச்சு வச்சிருக்கிறது ஏன் தம்பிய, இந்த இந்திராணியோட தம்பிய. இதுல ஏதாவது தப்பு நடந்தா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சித்தி, சித்தி, என் புள்ள எங்க இருக்கானோ, என்ன கஷ்டப்படுறானோன்னு ஒண்ணுமே தெரியலையே. சித்தி, கபிலனுக்கு ஒண்ணும் தப்பா நடக்காது. அவன் கண்டிப்பா திரும்பி வந்துருவான். நான் இருக்கேன்ல, அழாதீங்க. இல்ல, அவன் பசியே தாங்க மாட்டான். மண்டபத்துல கூட சரியா சாப்பிடல. இப்ப சாப்பிட்டானா இல்லையான்னு கூட ஒண்ணுமே தெரியல. சித்தி, இங்க பாருங்க. நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. என் புள்ள சாப்பிட்டானான்னு தெரியாம நான் எப்படி சாப்பிட முடியும்? சித்தி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னும் 1 hourல கபில நம்ம வீட்டுல இருப்பான். இருக்கணும். நீங்க அழாம இருங்க. நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்தா நான் அந்த பழனிமலை முருகனுக்கு 10 நாள் விரதம் இருந்து காவடி எடுக்கிறேன். அவன ஸ்பெஷலா நான் கவனிச்சா. அண்ணா 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 அண்ணா, நானே படு. வேணாண்ணா. நானே வேணாண்ணா. நான் ஊட்டி வரேன். வேணாண்ணா. நான் ஊட்டி வரேன். வேணாம். இவனுங்களா சொங்கி பசங்கடா, சொங்கி பசங்க. மறுபடியும் மூஞ்சில கறி போச்சு போயிட்டாங்க. ஒருத்தனை கூட மிச்சம் வைக்காம எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்கான்ல. உங்களோட வெக்கமா இல்ல? மாட்டேங்களா? எங்க மெமரி கார்டு? மெமரி கார்டை எடுத்துட்டு வெறும் கேமரா கொடுத்துருக்கா மாட்டையா. இதுல பெருமையா வேற சொல்றேன் மாட்டையா. போட்டோ எடுத்திருக்கேன்னு யூஸ்லெஸ் ஃபெலோ. இவனுக்குலாம் வச்சுட்டு ஒன்னையும் புடுக்க முடியாது. சரி விடு, இப்பதான் கேம் பீக்ல போகுது. போட்டு போட்டு போட்டு. அந்த போலீஸ்காரி என்ன ஜெயிக்க இன்னும் வெறி ஏறிக்கிட்டே போகுது. அவ யாருன்னு தெரியற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் லாண்டா. அவ யாருன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு ஏதாவது ஒரு தப்பு செய்வா, இல்ல செய்ய அந்த சிச்சுவேஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிச்சுவேஷன் நானே கிரியேட் பண்ணுவேன். அதுல அவ மாட்டுவா.
மாட்டுவா 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 டேய் இவன் தூக்கி போட. ஏய் தூக்குடா வாடா வா தூக்கு. போ. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போ. சீனியர் விஜயகுமார் சார் தான். யா ஓகே. பிக் அப். எஸ் சார். எடி, நான் சென்ட் பண்ண லொகேஷனுக்கு தானே போயிருக்கீங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா ரிப்போர்ட்ஸ் படி மிஸ்டர் எக்ஸ கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள தான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கணும். ஏன்னா அவனோட போன் கடைசியா அந்த லொகேஷன்ல தான் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல. So that's why I said. எஸ் சார். எடி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இருக்கிறது பப்ளிக் பிளேஸ். சோ உங்க சீக்ரெட், பப்ளிக்கோட சேஃப்டி ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் சொல்ற வரைக்கும் நோ ஆக்ஷன். அவங்க அந்த எக்ஸ கன்ஃபார்மா அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்குவாட் அங்க அனுப்புறேன். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே.